கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிக்கிறதான காரியம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே வருகிறதான யுத்தம், போராட்டம். நாம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். யுத்தம். நாம் கிறிஸ்தவர்கள் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு வருகிற அநேக சோதனைகள் உண்டு. அவைகளை நாம் எப்படி மேற்கொள்கிறோம்? இங்கு தாவீது கோலியாத்தை எப்படி ஜெயம் கொண்டார் என்று வேதத்திலே நாம் அருமையாக வாசிக்கிறோம். இந்த கதையை எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களிலும் கிறிஸ்துவ பிள்ளைகள் அறிந்திருப்பார்கள். ஆனால் கோலியாத்தை கொள்வதற்கு முன்பாக தாவீதினிடத்தில் காணப்பட்ட காரியம்தான் நம்முடைய தியானம். அப்படியானால் தன்னுடைய அருமையான தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துவிட்டு வரும்படியாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைப்பித்து, நீ உன் சகோதரர்களை கண்டு நான் கொடுக்கிறதான பொருட்களை கொடுத்து அவருடைய சுக செய்தியை விசாரித்து விட்டு வா என்று அனுப்பும் பொழுது அவன் போகிறான். அவன் போவதற்கு முன்பாக வேதம் அவனை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது அதிகாலையிலே எழுந்தான். அப்படியான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அதிகாலையிலே எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவன் என்ன செய்கிறான்? தன் ஆடுகளை காவலாளியின் இடத்தில் ஒப்பு கொடுத்து அவன் அங்கு போகிறான். ஏனோ தானே என்று அல்ல, தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்கள்தான் சத்ருவானவனை ஜெயிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் கவனிக்கிறீர்களா? குடும்ப பொறுப்பு உண்டு, வேலை ஸ்தலங்களில் பொறுப்பு உண்டு, அல்லது நீங்கள் வியாபாரம் பண்ணினால் அதில் பொறுப்பு உண்டு. அதில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா? பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவன் தன் ஆடுகளை அப்படியே விட்டு போகாதபடி அதை ஒப்பு கொடுத்து ஒரு அருமையான காவலாளின் இடத்திலே அதை கொடுத்து விட்டு அங்கு போர்க்களத்துக்கு போனதாக பார்க்கிறோம். மூன்றாவது, ஈசாய் கற்பித்த பிரகாரம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டுமையானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதான வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். இந்த 3 முக்கியமான காரியங்கள்: அதிகாலையில் எழுந்திருப்பது, தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாக இருப்பது, தன்னுடைய தகப்பன். அங்கு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு தந்த வேத வசனங்களை நாம் கை கொள்கிறோமா? நான்காவதாக பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் கோலியாத்தை கொள்வதற்கு முன்பாகவே அவன் சிங்கத்தையும் கரடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில கொன்று போட்டதாக தாவீது அருமையாக இந்த சவுலினிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படியானால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய வெற்றியை பெற வேண்டுமானால் தனிப்பட்ட வாழ்க்கையில சின்ன சின்ன அந்த அருமையான தாவீது மேய்ப்பனாக இருக்கும் பொழுது அவன் செஞ்ச காரியம் என்ன? ஒரு நாள் சிங்கத்தை கொண்டான், இன்னொரு நாளிலே கரடியை கொண்டிருக்கிறான். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது வருகிற சின்ன சின்ன சோதனைகளை ஜெயிக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்ற சத்தியத்தை இதன் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய பிரசங்கங்கள் தெரியும், ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தான் நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும், ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசு, நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு போதியும் என்று சொல்கிற விசுவாசம் உள்ள வாழ்க்கை தான் நம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக அமைய முடியும். அதன் மூலமாகத்தான் தேவனுடைய நாமம் அங்கு மகிமைப்படும். அங்கு பெரிய யுத்த வீரர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சாதாரண ஒரு கூழாங்கல்லாலே அந்த கோலியாத்தை வீழ்த்திய தாவீதினுடைய சரித்திரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் இவ்விதமான ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அன்போடு கூட நாம் அழைக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.